நான் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்க்கு சென்னையில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். எஸ்பெஷலி ஸ்ரீதர் ஷாம் பிரபு இங்கே இல்லை, ஸ்ரீதர் ஷாம் பிரபு கிளாஸஸ் கேட்டு. ஸோ ஸ்ரீதர் ஷாம் பிரபு சொன்னார், நீ வந்து இங்கே பகவத்கீதா சாப்டர் 9 சம்மரைஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ நான் பிரபு கிட்ட சொன்னேன், பிரபு எனக்கு இங்கிலீஷில் நான் பிரபுபாத் புக்ஸ் இங்கிலீஷில் படித்து பழக்கம், அதனால இங்கிலீஷில் பேசி தான் எனக்கு பழக்கம். பிரபு எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும்னு சொன்னாங்க பிரபு கிட்ட. பிரபு பண்ணிடலாம் டிரான்ஸ்லேட்டர் கிளாஸ் தான். பட் அப்புறம் மாதாஜி கிட்ட பேசினப்போ she said mix is fine, இங்கிலீஷ் தமிழ். ஸோ எவ்வளோ என்னால் முடிஞ்சதோ நான் பேச ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் ஏதாவது குறை இருந்தால் forgive me. ஸோ யாரெல்லாம் இங்கே எல்லா இது வரைக்கும் சாப்டர் 8 வரைக்கும் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ எல்லாரும் சாப்டர் 8 வரைக்கும் வந்தேலாம், எல்லா சாப்டர்ஸும் மோஸ்ட் ஆஃப். ஸோ சாப்டர் 9 பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ், ராஜ வித்யா. அதோட ராஜ குக்கியம், த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இட்ஸ் ஆக்சுவலி ராஜ குக்கியம். இந்த நாலேஜ் கிருஷ்ணர் சொல்றாரு இஸ் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். பட் கான்ஃபிடென்ஷியலாக ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒன்று கான்ஃபிடென்ஷியல் என்ன, அது வந்து மித்தவங்களுக்கு தெரியக்கூடாது, ரைட்? ரகசியமானது. உங்கள் ரகசியமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பூட்டி வச்சுடுவோம் எங்கேயாவது லாக்கரில், இல்லாட்டி ஏதாவது கை கேபினெட்டில். பட் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது? 700 ஸ்லோகங்கள் இருக்குது. கிருஷ்ணர் வந்து இது ராஜ குக்கியம் சொல்லிட்டாரு, மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அதனால கிருஷ்ணர் வந்து பக்தர்களுக்கெல்லாம் 700 ஸ்லோகம். யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ உங்களுக்கு 500 ஸ்லோகம் தான். பாக்கி 200 கான்ஃபிடென்ஷியல் அப்படி மூடி வச்சிருக்காரா? இல்லை, எல்லா 700 ஸ்லோகமும் எல்லாருக்குமே இருக்கு. ஆனாலும் கிருஷ்ணர் சொல்றாரு இது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ எதனால அது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். இன்னைக்கு பகவத்கீதையில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு? 18 சாப்டர்ஸ். ஸோ 9ங்கிறது எக்ஸாக்ட்லி பகவத்கீதாவோட ஹாஃப், ரைட்? 18 half is 9 and 10 chapters. அண்ட் பகவத்கீதாவே பார்த்தோம்னா நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ், மிடில் 6 சாப்டர்ஸ், லாஸ்ட் 6 சாப்டர்ஸ். இந்த மாதிரி 3ஆக பிரித்தாலும் மிடில் 6 சாப்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ஏதாவது ஒன்று கான்ஃபிடென்ஷியலாக இருந்தால் நம்ம காட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸும் லாஸ்ட் 6 சாப்டர்ஸும் மிடில் இருக்கிற சாப்டர்ஸை காட் பண்ணிடுது. ஏன்னா நடுவில் இருக்கிற 6 சாப்டர்ஸ் பகவத்கீதாவில் இருக்கிறதுலே மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இருக்கிறதுலே மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் விஷயம் என்ன? பிரபுபாத் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் சொல்லலை, பட் ஆனால் நம்ம பகவத்கீதா படித்தோம், பிரபுபாதோட பகவத்கீதா படித்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொல்லிட்டார் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் என்னது. யாருக்கா தெரியுமா மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் என்னது? பக்தி, ரைட்? இதே வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ பிரபுபாதோட புக்கு படிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவ மாமகா பாண்டவ சேவா கிம குருபத சஞ்சயா. இதுதான் ஸ்லோகம். இல்லை கிருஷ்ணர் பேர் இருக்கா? இல்லை. அர்ஜுனன் பேர் இருக்கா? இல்லை. ஆனால் பிரபுபாதோட பர்போர்ட் படிச்சேன்னா கிருஷ்ணர் பேர் இருக்கும். கிருஷ்ணர் யாருன்னு இருக்கும், நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து பிரபுபாத் நம்மளுக்கு இந்த நாலேஜ் கொடுத்துட்டு. பட் ஆனால் பகவத்கீதாவோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இந்த மிடில் 6 சாப்டர்ஸ் தான் கிருஷ்ணர் பக்தியை பற்றி பேசுகிறார். அண்ட் எஸ்பெஷலி இந்த 9th சாப்டரில் தான் முழுமையாக கிருஷ்ணர் பக்தியை பற்றி பேசுகிறார். ஸோ இந்த சாப்டரோட ஓவர்வியூ சம்மரின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் 34 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த பகவத்கீதை சாப்டர் 9ல் அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த இவர் கொடுக்குற ஞானம், இவர் கொடுக்குற நாலேஜோட மகிமையை பற்றி சொல்கிறார். இது எதனால இது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்? நாங்கள் பிரபு சொன்னார் ராஜ வித்யா ராஜகுக்கியம் பவித்ரம். கிருஷ்ணர் வந்து இந்த நாலேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எப்படிப்பட்ட ஞானம் இது ஞானத்தை பற்றி சொல்கிறார் கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு 3 சாப்டரில். யாருக்கு இந்த ஞானம் புரியும், யாருக்கு இந்த ஞானம் புரியாது, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எப்படி இருந்தால் நம்மளுக்கு இது புரியும், எப்படி இருந்தால் நம்மளுக்கு இது புரியாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஞானத்தை கொடுத்தாரு. 4வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணரோட மகிமையை சொல்கிறார். நான் என்னென்ன பண்ணுறேன் அதோட கிருஷ்ணர் எனி நாலேஜ் ஞானம் இருந்ததுன்னா
அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சம்பந்தம். சம்பந்தம்னு ரிலேஷன்ஷிப். பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்போ இதை பற்றி ஆரம்பிக்கிறார்? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே கிருஷ்ணர் சொல்லிடுறாரா? கிருஷ்ணரை பற்றி ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் பகவத்கீதையில்? குருக்ஷேத்ரா வார் நடக்கிறது. யாரெல்லாம் இருக்கா பேட்டில் ஃபீல்டில்? யாரெல்லாம் இருக்கா? வேற என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல? கரெக்ட். ரெஸ்பாண்டன்சி ஆஃப் அர்ஜுனா. அர்ஜுனா விஷாதா. அர்ஜுனா வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான் இல்லையா? இப்படிதான் பகவத்கீதையே ஆரம்பிக்கிறது. எல்லாரும் வார்ல ரெடியா இருக்கா. பாண்டவர் சைட்லையும் இருக்கா, கௌரவர் சைட்லையும் இருக்கா. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் ரெடி ஆகிட்டா. யாருக்கு அர்ஜுனனோட சேரியட்ல இருக்கார்? கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து சேரியட் டிரைவராக இருக்கார். கிருஷ்ணர் சேரியட் டிரைவராக இருந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்கிறான், கிருஷ்ணா என்ன ப்ளீஸ் பேட்டில் ஃபீல்டோட நடுவில் கூட்டிகிட்டு போ. யாரெல்லாம் நான் சண்டை போடுறேன்னு பார்க்கணுங்கிறான். இதுதான் அர்ஜுனோட கொஸ்டின். யாரெல்லாம் இங்கே யாரு கூடலாம் நான் சண்டை போடுறேன்னு எனக்கு தெரியணும். நீ என்னை கொஞ்சம் பேட்டில் ஃபீல்ட் நடுவில் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். இது அர்ஜுனனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. இதை தானே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ காலமா. யாரு கூட சண்டை போடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். அவள் சண்டையை போடுறதுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தா முடியல. குருக்ஷேத்ரா வார் வந்துடுச்சு. ஸோ அர்ஜுனனுக்கு தெரியும். பட் ஆனால் எதுக்கு அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்குறான்? நமக்கு ஞானம் இல்லை, பயம். பயம் பயம் வேற அர்ஜுனனுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இதனாலதான் அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்கலாம். பிகாஸ் அர்ஜுனன் இஸ் நாட் கன்வின்ஸ்ட். நான் இந்த வாரை ஃபைட் பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகல. பேட்டில் ஃபீல்டு வந்துருக்கு, எல்லாரும் காஞ்சி ப்ளோ பண்ணிட்டா, அவளோட ஆயுதத்தை எடுத்துட்டா. அந்த டைம்ல கூட அர்ஜுனனுக்கு கன்ஃபியூஷன். ஸோ சாப்டர் 1 அர்ஜுனன் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக ரீசன். இதுதான் சாப்டர் 1 அர்ஜுனனோட ரீசன்ஸ். எதுக்காக நான் இதை சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற ரீசன்ஸ் அர்ஜுனன் கொடுக்குறாங்க. அர்ஜுனனோட ரீசன்ஸால அர்ஜுனன் கன்வின்ஸ் ஆனானா? இப்போ நம்ம ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றோம், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்பா, இதனால தான் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு இருக்கணும் அப்படின்னா நான் என்னோட ஆர்கியூமெண்ட்ல கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். அர்ஜுனன் கன்வின்ஸ் ஆனா அவனோட ஆர்கியூமெண்ட்ஸ்லயா? கன்வின்ஸ் ஆகல. அர்ஜுனன் சொல்றான், கார்பண்ய தோஷோ பஹத ஸ்வபாவ ரிச்சாமி த்வாம் தர்ம சமூடசேத யக்ஷ்ரேஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். கிருஷ்ணா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு புரியல. நான் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட, பட் நானே கன்வின்ஸ் ஆகல. ப்ளீஸ் என்னை சிஷ்யனா ஏற்றுக்கோ. நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணுறேன், ஷாதி மாம் பிரபன்னம் பிரபத்தி பண்ணுறேன் உங்ககிட்ட. நீ என்கிட்ட சொல்லு நான் என்ன பண்ணணும். நீ என்னோட குருவா இருந்தது, நீ என்கிட்ட சொல்லு என்ன பண்ணணும். இது வரைக்கும் ஞானம் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இது வரைக்கும் பேட்டில் ஃபீல்ட்ல யார் இருக்கு? கிருஷ்ணர் கொடுக்குற முதல் ஞானம் என்னது? செகண்ட் சாப்டர்ல கிருஷ்ணர் எதை பத்தி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் ஆத்மாவை பத்தி பேசுறாரு. இதுதான் முதல் ஞானம். இது கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். நாம் யார்? நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் மேன், விமன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு லாயர். நம்மளை பற்றி கேட்டால் நம்ம இதான சொல்லுவோம். நான் இங்கே பிறந்தேன், இவ்வாறுவா என்னோட அப்பா அம்மா, இந்த வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ குழந்தைகள் இருக்கா, எனக்கு ஒய்ஃபு யாரு. பட் ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இது நம்மளோட ஐடென்டிட்டி கிடையாது. நம்மளோட ஆக்சுவல் ஐடென்டிட்டி இந்த உடல் கிடையாது. இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. இது நம்ம ஆத்மா, நம்மளுக்கும் ஆத்மாவுக்கும் நம்ம தான் ஆத்மா. ஆனால் நம்ம இந்த உடல் நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் கிருஷ்ணர் கொடுக்குற முதல் ஞானம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கொடுத்துட்டே வர கிருஷ்ணர். சாப்டர் 7 ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் கொடுத்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் விட மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் கொடுக்குறாரு. அதோட இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் கொடுக்குறாரு பக்தியை பற்றி. சாப்டர் 7 ஸ்டார்ட் ஆகி சாப்டர் 8 கிருஷ்ணர் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. சாப்டர் 9 மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இதுதான் இது வரைக்கும் கிருஷ்ணர் கொடுத்ததுலேயே மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஸோ
அதுல நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கு, பகவான் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஞானத்தை கிருஷ்ணர் இங்க கொடுக்குறாரு. நம்ம யாருன்னு சொல்லிட்டார், நம்ம ஆத்மா. ஸோ பகவான் யாரு, இந்த உலகம் என்னது, இந்த 5 விஷயத்தை தான் பகவத்கீதை டீல் பண்ணுறது. 5 மெயின் டாபிக்ஸ் இருக்கு பகவத்கீதையில. நம்ம யாரு, பகவான் யாரு, இந்த உலகம் என்னது, கர்மா நம்ம என்ன விதமான செயல் பண்ணணும், அதுக்கப்புறமா காலம் டைம், இந்த 5 விஷயத்தை பற்றி தான் பகவத்கீதை பேசுறது. இதுல பகவான் பகவானை பற்றி சொல்ற, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கர்மா என்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும், நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம இந்த ஆத்மா. ஆத்மா வரணும், நம்ம என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிற ஞானத்தை இந்த சாப்டர்ல கொடுக்கல. அது மட்டும் கொடுக்கல, 11th to 25th verseல என்ன நடக்கும்னு சொல்றாரு இந்த சாப்டர். அதுக்கப்புறம் கடைசியில கிருஷ்ணர் பக்தியோட மகிமையை பத்தி சொல்றாரு. பகவான் கிட்ட நம்ம பக்தி பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறது அவரே சொல்றாரு. இதுதான் இந்த சாப்டரோட சம்மரி, ஓவர்வியூ. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் இல்லையா. ஸோ நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் எதையும் மறைக்கல. எல்லாருக்குமே இந்த ஸ்லோகம் இருக்கு. 9th சாப்டர் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் எடுத்து பார்த்தா உங்களுக்கும் அதே ஸ்லோகம் தான், எனக்கும் அதே ஸ்லோகம் தான், அமெரிக்காவில் இருக்கோம், ஆஸ்திரேலியா இருக்கோம், அதே ஸ்லோகம் தான். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இது கான்ஃபிடென்ஷியல்னா சில பேருக்கு தான் புரியணும். கரெக்டா, யாருக்கெல்லாம் நான் சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் புரியணும். ஸோ யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்றதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போறேன். நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ என் மேல என்வியஸா இல்லை. என்விஎஸ் தமிழ்ல என்ன யாருக்கா தெரியும், வராம இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது நம்மளுக்கு தேவை. இந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் நம்மளுக்கு புரியணும். கிருஷ்ணர் சொல்றதுன்னா கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு என்வி இருக்குறாரு, கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு பொறாம இருக்கு. அது யாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. பிரபுபாத் பகவத்கீதாவோட இன்ட்ரடக்ஷன்ல பிரபுபாத் சொல்றாரு, யூ ஹேவ் டு சஸ்பெண்ட் யுவர் டிஸ்பிலீஃப். நம்ம பகவத்கீதா படிக்க ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கு பகவானை பத்தி தெரியாது, கிருஷ்ணர் தான் சுப்ரீம் பர்சன் தெரியாது. ஆனா நீ படிக்க ஆரம்பிக்கும் போது பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, உன்னோட டிஸ்பிலீஃப் எல்லாம் நீ ஒதுக்கி வச்சுட்டு கிருஷ்ணர் சொல்றதை நீ கேளு. அது ரேஷனலா இருந்தா நீ எடுத்துக்கோ, அது உனக்கு புரியுற மாதிரி இருக்கு, அவர் சொல்றது நியாயமா இருந்தா நீ எடுத்துக்கோ சொல்ற. பட் ஆனா இனிஷியலா நம்ம கேட்கறச்சு நம்மளுக்கு அந்த நான் என்வியஸ் நேச்சர் இருக்கும் கிருஷ்ணர் மேல. அர்ஜுனனுக்கு அது இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இந்த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் சொல்றாரு. இதனாலதான் இந்த நாலேஜ் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. இதே வர்சஸ் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சில பேருக்கு மட்டும் புரியுது, சில பேருக்கு புரியலையே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த உலகத்துல பகவான் மேல என்வி இருக்கு. நம்ம இங்க இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். நம்ம பகவானா இருக்கணும், நான் மாஸ்டரா இருக்கணும், நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும், நான் சொல்றது இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற உணர்வுல நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதோட இன்னொரு குவாலிட்டியும் சொல்ற கிருஷ்ணர் நம்மளுக்கு இருக்கணும். என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெய்த் இருக்கு. ஃபெய்த்னா நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும். பக்தியே இதுல தான் ஆரம்பிக்கிறது. பக்தியில 9 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பக்தி ஆதவ் ஸ்ரத்தா, கொஞ்சம் ஃபெய்த், கொஞ்சம் நம்பிக்கை. இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, கொஞ்சம் நம்பிக்கையில இங்க போய் கேட்போம், நல்லா இருந்தா திருப்பி வருவோம், இல்லாட்டி திருப்பி வர மாட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஃபெய்த் இருக்கு, ஓகே கேட்போமே. இதுல தான் பக்தி ஆரம்பிக்கிறது, ஆதவ் ஸ்ரத்தா. நம்ம போய் கேட்க ததா சாது சங்கா. ஓ இவெல்லாம் நல்லா தானே இருக்கா, இவ கூட நம்ம பழகலாம் நம்மளுக்கு தோணும். இந்த பக்தர்கள்லாம் பகவான் பத்தி பேசுறா, எனக்கு பிடிச்சிருக்கு இவன் பண்றது, நம்ம இன்னும் கொஞ்சம் வரலாம் இவ கூட. ஸோ இது பேரு சாது சங்கா. பக்தர்களோட நம்ம சங்கம் வச்சுக்கிறது. சங்கம் வச்சா பஜன கிரியா. கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு தோணும், ஓ இந்த பாதையை நான் ஃபாலோ பண்ணலாமே, இவ்வளோ நாள் இவ கூட பழகிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன், கேட்கறதே எனக்கு சரின்னு படுறது, நான் ஏன் இந்த பாதையை ஃபாலோ பண்ணக்கூடாது. பகவான் சொல்றாரு பக்தி பண்ணுன்னு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுதான் ஆதவ் ஸ்ரத்தா, இனிஷியல் ஃபெய்த். யாரெல்லாம் பக்தி பண்றாலோ அவ கூட நம்ம போய் பழகுறோம், அது சாது சங்கா. கொஞ்ச நாள்ல நம்மளோட ஸ்ரத்தை ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்மளுக்கே தோணும், நான் கிருஷ்ணரை நான் சொல்றதை நான் நம்புறேன், நான் கிருஷ்ணர் இதை பண்ண சொல்றேன், நான் பக்தி பண்றேன் அப்படின்னு நம்மளே கன்விக்ஷனோட பண்றோம் இல்லையா. அப்பதான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது, பஜன கிரியா. அந்த டைம்ல நம்ம ஒரு குரு கிட்ட போயிட்டு ஆசிரியம் எடுத்துப்போம், குரு கிட்ட போய் சரண்டர் ஆகும். ஸோ அதனால அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா. அல்டிமேட்லி பக்தியோட எண்டு கோல் என்னது, நம்ம எதுக்காக பக்தி பண்றோம்,
To reach Bhagwan, to love Bhagwan. This is basically what it is. பகவானை காதலிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். எந்த விதமான ரீசனும் கிடையாது. நம்மளுக்கும் பகவானுக்கும் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம எல்லாரும் அதை மறந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் இதை பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் இந்த உலகத்தில். இந்த மொத்த பக்தி ப்ராசஸே ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஆக்சுவல் ஐடென்டிட்டியை ரிவைவ் பண்ணுறது தான் இந்த பக்தி. நம்மளோட ஆக்சுவல் ஐடென்டிட்டி நம்ம ஆத்மா. இந்த ஆத்மாக்கும் பகவானுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தத்தை உணர வைக்கிறது தான் இந்த பக்தியோட ப்ராக்டிஸோட கோல். அந்த சம்பந்தம் இஸ் தேர் இன் லவ். அது ஃபோர்ஸ்டு சம்பந்தம் கிடையாது, ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப் கிடையாது. நம்மளுக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் இஸ் born through love. ஸோ அல்டிமேட்லி பக்தியோட கோல் வந்து பிரேமை. இதுதான் பக்தியோட கோல். பட் இதை நம்ம அடையணும்னா ஃபஸ்ட்டு பகவான் சொல்கிறது நம்ம புரியணும். புரிஞ்சால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கோல் அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டா? இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் புரியணும்னா கிருஷ்ணர் சொல்கிறார், என் மேலே நீ என்வியஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் உனக்கு ஃபெய்த் இருக்கணும். இருந்தால் இந்த ஞானம் உனக்கு புரியும். அந்த ஞானத்தோட குவாலிட்டிஸ் என்ன சொல்கிறார் பகவான்? இது எப்படிப்பட்ட ஞானம்? ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவதமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த நாலேஜ் வந்து சாதா நாலேஜ் கிடையாது. உலகத்தில் எல்லா விதமான நாலேஜும் இருக்கு இல்லையா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதெல்லாமே நாலேஜ் தான். கார்டனிங், ஃபார்மிங், உலகத்தில் எக்கச்சக்க இன்ஃபைனைட் நாலேஜ் இருக்கு. பட் கிருஷ்ணர் இங்கே கொடுக்குற நாலேஜ் என்ன சொல்கிறார்? இட் இஸ் த கிங் ஆஃப் ஆல் நாலேஜ். ராஜ வித்யா இருக்கிற எல்லா நாலேஜோட இதுதான் டாப் மோஸ்ட் நாலேஜ். ராஜகுஹ்யம் டாப் மோஸ்ட்டு தான். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாது. டைமண்டு வேல்யூ தெரியாமல் எல்லாருக்கும் ரோட்டில் போட்டால் தெரியாது அவள். ஸோ ராஜகுஹ்யம் இது வந்து கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். பவித்ரம் இதமுத்தமம், இது வந்து இந்த நாலேஜ் வந்து ரொம்ப பியூர். இது எதுனாலையுமே கலங்கப்படவே முடியாது. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் நான் படித்ததுலேருந்து இப்போ மாறிடுச்சு ஃபிசிக்ஸ். ஃபஸ்ட்டு ஆட்டமை ஸ்ப்ளிட்டே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் என்டிட்டி உலகத்தில் என்ன? ஆட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆட்டமே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆட்டம்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது மாறிட்டே வரும், ரைட்? ஏன்னா ஒரு கலங்கம் இருக்குது அந்த நாலேஜில். பட் கிருஷ்ணர் கொடுக்குற இந்த நாலேஜ் இஸ் பியூர். இது வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ். இதில் வந்து எந்த விதமான கலங்கமுமே கிடையாது. பவித்ரம் இது வந்து ரொம்ப பியூரான நாலேஜ். நம்ம பேசணும்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாறிட்டே இருக்குது. பட் இந்த நாலேஜஸ் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் எப்படின்னா, நிறைய நாலேஜ் வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். உங்களுக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி E=mc², ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அந்த நாலேஜை நம்ம ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் அந்த நாலேஜை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இது கிங் ஆஃப் நாலேஜ். எல்லா நாலேஜை விட இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நாலேஜ். ஆனால் இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஆக்சசிபிள். நம்மளால உணர முடியும், இந்த நாலேஜை ரியலைஸ் பண்ண முடியும். இந்த நாலேஜ் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பண்ணோம்னா அந்த ஞானத்தை நம்மளால உணர முடியும். இது வந்து எல்லாராலையும் உணர முடியும் நம்ம பண்ணோம்னா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அப்ட்ராக்ட் நாலேஜ். எங்கேயோ க்ளவுடில் இருக்குது, யாரோ சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியலப்பா, அப்படிப்பட்ட நாலேஜ் கிடையாது. டாப் மோஸ்ட் நாலேஜாக இருந்தாலும் அதோட மெயினாக என்ன சொல்கிறேன்னா, சுசுகம் கர்த்தும் அவ்யயம். நான் சொல்கிறத நீ பண்ணுறது ஜாய்ஃபுல்லாக பண்ணுறது, சந்தோஷமாக பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி. இப்போ வந்து நம்ம சொல்லலாம், இப்போ நீ ஸ்கூலில் படிப்பா, 8 மணி நேரம் உட்காரணும், நீ ஞானம் உனக்கு கிடைக்கும். அது நம்ம ஜாலியாக பண்ணுவோம், நம்ம வேலைக்கு போவோம், கற்றுக்குறோம். பட் ஆனால் கிருஷ்ணர் சொன்ன, நான் சொல்கிற இந்த ஞானம் நீ ரொம்ப சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஞானம். இது நம்ம பண்ணால் நம்மளுக்கு இருக்கிறதுலே அதிக சந்தோஷம் இதில் தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த கிருஷ்ணர் கொடுக்குற மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜோட குவாலிட்டிஸ் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு என்வியஸாக இருக்கக்கூடாது கிருஷ்ணர் மேலே, கொஞ்சம் ஃபெய்த் இருக்கணும் நம்மளுக்கு இதை புரியறதுக்கு. ப்ளஸ் இதெல்லாம் தான் கிருஷ்ணர் இந்த ஞானத்தோட குவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கொடுக்குற நாலேஜ் வந்து கிருஷ்ணரோட ஐஸ்வர்யத்தை பற்றி கொடுக்குறாரு. நம்ம கிருஷ்ணர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்ன சொல்லுவோம், கொஞ்சம் சொல்லுவோம். இப்போ கிருஷ்ணர் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஏதாவது சொல்லுங்களேன் கிருஷ்ணரை பற்றி அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆல் அட்ராக்டிவ், இது டிவோட்டி. இதெல்லாம் ஜென்ரலாக கேட்டால் எப்படி சொல்லுவாங்க கிருஷ்ணரை பற்றி? கிருஷ்ணர் வந்து
நிறைய எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க 9th chapter படிச்சிருக்கீங்க. பட் ஜென்ரலா நீங்க வெளியில போய் கிருஷ்ணர் யாருன்னு கேட்டா அங்க போயிட்டு பட்டர் திடுவார், கோபிகாவோட ட்ரெஸ் எல்லாம் திடுறவர், ரொம்ப நாட்டி, இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கு கிருஷ்ணரை பத்தி இல்லையா? கீதாவோட ரைட்டர், கீதா பேசினவர் கிருஷ்ணர். பட் முக்கியமானது பட்டர், கரெக்ட், கிருஷ்ணர் பட்டர். பட் கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனில் இருக்கிற கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் கிருஷ்ணர் பிருந்தாவனில் இருக்கிற கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் பிருந்தாவனில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறோம். பட்டர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ கிருஷ்ணர் இதில் என்ன சொல்கிறாரு 9th chapterனா, கிருஷ்ணர் நான் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறேன்னு சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தம் மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நசாஹம் தேஷவஸ்திதா. கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அதுக்கு என்ன தெரியல எனக்கு தமிழ்ல, ரூபம் இல்லாத ஃபார்ம்ல நான் இந்த உலகத்தையே பர்வேட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அதில் இல்லை அப்படிங்கிற. கண்ணுக்கு தெரியாது, கரெக்ட், கண்ணுக்கு தெரியாத ஃபார்ம்ல நான் இந்த உலகம் ஃபுல்லாக பர்வேட் ஆயிருக்கேன். ஏன்னா கிருஷ்ணர் இல்லாட்டி எதுவுமே இருக்காது. எவ்ரி திங் இஸ் ரெஸ்டிங் ஆன் கிருஷ்ணா. இதை நம்ம வந்து 7th chapterலேயே கிருஷ்ணர் பேசிக்லி இதுக்கும் 7th chapterக்கும் நிறைய பேரல்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க அந்த வயசுக்கு சர்வம் யாருக்கு நாராயண சித்தாராம் உள்ளும் வெளியும் நாராயண வியாபித்து இருக்கிறார். ஸோ நாராயணன் எப்படி ஃபார்ம் இல்லாமல் இருக்கு, முழு நாராயணன் இருக்காரு, முழு நாராயணன் எல்லாத்தையும் இருக்காரு. அதனால தான் நம்ம அவ்வியக்த மூர்த்தினா இன்விசிபிள் தான், அந்த புலனுக்கு புறப்படாதவர். உள்ளும் இருப்பேன் வெளியும் இருப்பேன் அட்லஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அட்லஸ் தான் வந்து இந்த உலகத்தை வந்து தூக்கி நிறுத்திட்டு இருக்காரு. நீங்கள் அந்த ஃபேமஸ் பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மொத்த வேர்ல்டே வந்து அவர் மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கு இல்லையா வேர்ல்டு. நம்ம ஒரு 50 கிலோ தூக்குங்க 60 கிலோ தூக்குங்கனாலே கஷ்டம். இந்த மொத்த எர்த்தையும் தூக்கி பிடிக்கணும்னா அது எவ்வளோ வெயிட். பட் ஆனால் கிருஷ்ணர் அப்படி படைக்கலை. கிருஷ்ணர் எப்படி படைக்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கார், யோக நித்ரா. யோக நித்ரால கிருஷ்ணர் வந்து ப்ரீத் அவுட் பண்ணுறார். ப்ரீத் அவுட் பண்ணும்போது கிருஷ்ணரோட இந்த ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கின்லையும் போர்ஸ் இருக்குது, அது மூலமாக வேர்வை வருது. ஸோ கிருஷ்ணரோட உடம்புலையும் அந்த போர்ஸ் இருக்குது. அந்த போர்ஸ்லேருந்து இந்த யூனிவர்ஸ் வெளில வருது. இப்போ நம்ம வெறும் எர்த்து கிடையாது நான் சொல்கிறது, கிருஷ்ணரோட போர்ஸ்லேருந்து மொத்த யூனிவர்ஸே வெளில வருது. இந்த யூனிவர்ஸில் 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்யூமரபிள் எண்ணுக்கு அடங்காத யூனிவர்சஸ் இருக்குது. அவ்வளோ யூனிவர்சஸ் வெறும் கிருஷ்ணர் ப்ரீத் அவுட் பண்ணும்போது, எக்ஸேல் பண்ணும்போது வருது. திருப்பி மூச்சு உள்ள இழுத்துட்டாருன்னா திருப்பி எல்லாம் ஒரு போர்ட்ஸ்குள்ளே போயிடுது. ஸோ ஜஸ்ட் பை ப்ரீதிங் கிருஷ்ணா இஸ் கிரியேட்டிங். அட்லஸ் மாதிரி கிருஷ்ணர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உலகத்தை தூக்கி பிடிச்சிருந்து அந்த மாதிரி கிருஷ்ணர் கிரியேட் பண்ணுது. ஸோ கிருஷ்ணரோட ஐஸ்வர்யத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரை ஃபஸ்ட்டு வழிபடுறோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து நம்ம பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை எல்லா இடத்துக்கும் போயிட்டு திருடிங்க போய் சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா இல்லையா. எக்ஸ்டர்னலி அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆக்சுவலாக கிருஷ்ணர் யார்? ஏன்னா அது ரொம்ப இது புரிஞ்சாதான் அது நம்மளுக்கு புரியும் கிருஷ்ணர் ஏன் அதை பண்ணுறாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த செகண்ட் செக்ஷன் ஆஃப் சாப்டர் 9ல் கிருஷ்ணாவோட ஆப்புலன்ஸ், எஸ்பெஷலி ஐஸ்வர்யம், எஸ்பெஷலி வித் கிரியேஷன் சொல்கிறார். இது இன்னும் டீட்டெயிலாக ஸ்ரீமத் பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம யார் கிருஷ்ணர்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம யாருக்கிட்ட எதுக்காக நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும்னு தெரியும். இது தெரியும். ஸோ இந்த ஞானத்தை வந்து கிருஷ்ணர் கொடுக்குறாரு. இதில் வந்து நிறைய ஃபிலாசபிக்கலி டெக்னிக்கலி நிறைய விஷயம் இருக்குது. பட் சம்மரிங்கிறதுனால நான் அதுக்குள்ளே போகல. பட் பிரபு சொன்ன மாதிரி கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார். ரைட்,
அதனால கிருஷ்ணரோட ஐடென்டிட்டி போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பிரித்து போட்டோம்னா அதோட ஃபுல்லாக இருக்காது இல்லையா? கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா மெயின் கிருஷ்ணர் எங்கே போனார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். பட் வேதம் என்ன சொல்றது? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவதி. ஈஷோபனிஷத். கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட். எவ்வளோதான் யூனிட்ஸ் கிருஷ்ணர்லேருந்து வந்தாலுமே கிருஷ்ணா இஸ் இன்ஃபைனைட். ஸோ கிருஷ்ணா இஸ் அ பர்சன் நெவர் டிக்ரீஸ். கிருஷ்ணாங்கிற ஒரு பர்சன் டிசால்வ் ஆக மாட்டார். எல்லா இடத்துலையும் இருக்கார், கிருஷ்ணராகவும் இருக்கார். இது அட் த சேம் டைம் இது பேர் தான் அச்சிந்தியா. இது நம்மளுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். இது அதனால தான் நம்ம ஃபிலாசபி பேர் அச்சிந்தியா பேத அபேத கஷ்டம். எல்லாமே கிருஷ்ணர் தான், அட் த சேம் டைம் அது கிருஷ்ணரும் கிடையாது. இப்போ இந்த சேர் கிருஷ்ணர், இந்த டேபிள் கிருஷ்ணர், அட் த சேம் டைம் இதுவும் கிருஷ்ணரா? இது கிருஷ்ணர் கிடையாது. லேப்டாப் இது கிருஷ்ணரோட எனர்ஜி, கிருஷ்ணரோட எக்ஸ்டர்னல் எனர்ஜி. அது மூலமா இது கிருஷ்ணர். பட் அட் த சேம் டைம் இது கிருஷ்ணரான்னு கேட்டால் இது கிருஷ்ணர். லேப்டாப் எடுத்துட்டு வந்து ஆர்த்தி பண்ண முடியாது நம்மளால. அது கிருஷ்ணர் கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை கிருஷ்ணர் இந்த ஃபியூ வர்சஸ்ல கொடுக்குறாரு. கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம பகவத்கீதாவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி யுகா சைக்கிள்ஸ் இருக்குது. பிரம்மாவோட லைஃப் டைம் என்ன, இதெல்லாம் நீங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே. அதனால நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கு இல்லையா? இப்படி இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இந்த மாதிரி 4 யுகங்கள் இருக்குது. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த மாதிரி 1000 யுகம் சேர்ந்தது பிரம்மாவோட ஒரு நாள். 1000 யுகம் சேர்ந்தது 1000 சதுரயுகம் பிரம்மாவோட ஒரு நைட். இந்த மாதிரி பிரம்மாவுக்கு 30 நாள் 100 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் மொத்த அனிஹிலேஷன் நடக்கும், திருப்பி கிரியேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாம் பண்ணுறது யாரு? ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நடக்கலையே. இப்போ அந்த டெஸ்லா கார்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் இந்த டெஸ்லான்னு ஒரு கார் இருக்குது. அங்கே ஃபுல் செல்ஃப் டிரைவிங் இப்போ இருக்குது. நீங்கள் ஸ்டீரிங்கே பிடிக்க தேவையில்லை. காரில் உட்காந்து நீங்கள் இடத்த போட்டால் அது டிரைவ். ஆக்சுவலாக இப்போ டெலிவரியே ஃபேக்ட்ரியிலேருந்து வீட்டுக்கு காரே ஓட்டின்னு வந்துடுது. நீங்கள் டீலர்ஷிப்புக்கெலாம் போகவே தேவையில்லை. உங்கள் வீடு அட்ரஸ் அவனே கார் எடுத்துன்னு வந்துடுவாங்க. இப்போ காரில் யாருமே இல்லையே, காரே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியுமா? வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கே தவிர உள்ள அதை யாரோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கா இல்லையா? இந்த உலகம் இருக்கு, யாரோ படைச்சிருக்கா, அதுவே இயங்கலையே. இந்த உலகத்தில் லாஸ் இருக்கு. இந்த கிரியேஷன் ஒரு ரொம்ப ஆர்டர்லியாக இருக்குது இந்த உலகத்தில். இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணா? ஆட்டோமேட்டிக்காக வரல. இதெல்லாம் கிரியேட் பண்ணது பகவான். ஸோ அதோட மேக்னிடியூடை நம்ம திங்க் பண்ணோம். கிருஷ்ணரோட மேக்னிடியூடை. அப்போ கிருஷ்ணர் ஜஸ்ட்டு உங்கள் போர்ஸ்லேருந்து இந்த யூனிவர்ஸ் வரணும்னா உங்கள் போர் எவ்வளோ பெருசாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற சின்ன நம்ம கண்ணிலே தெரியல இல்லையா இந்த போர்ஸ். இதுலேருந்து வேர்வை வருது, முடி கூட அது போர்ஸ்லேருந்து இருக்கு. அப்போ பகவானோட போர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் பகவானோட மெக்கானிமிட்டி, ஐஸ்வர்யம். ஸோ நம்ம பகவானை ஃபஸ்ட்டு லேசாக எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து ரூப கோஸ்வாமி சொல்கிற ஃபஸ்ட்டு வைதி பக்தி பண்ணுறது அக்கார்டிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஏன்னா நம்மளை பகவான் இல்லாட்டி ரொம்ப ஈஸியாக எடுத்துருக்கோம். ஸோ பகவான் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். சில வரமுறைகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்தி ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸாக பகவான் மேலே பக்தி பண்ணுறதுக்கு தோணும். அந்த பாயிண்டில் நம்ம பகவானை ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம், பையனாக எடுத்துக்கலாம், யசோதா மாதிரி. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் பகவான் நம்ம பார்க்கலாம். பட் இனிஷியலாக நம்ம பக்தி பண்ணுறது ஆரம்பிக்கிறது பகவான் யாருன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அதுக்கான நாலேஜ் பகவான் இந்த ஃபியூ வர்சஸில் கொடுக்குறாரு. எப்படி பகவான் படைக்கிறார், எப்படி பகவான் டிஸ்ட்ராய் பண்ணுறாரு, எப்படி பகவான் மெயின்டைன் பண்ணுறாரு உலகத்தை. ஸோ அதில் ஒரு சின்ன பாட்டு தான் நான் சொன்னேன். பட் பகவான் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். பகவானோட ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் நான் கொடுக்குற ஞானம், இதுதான் நான் என்னோட ஐஸ்வர்யம், இதெல்லாம் தான் இருக்குது. 7th சாப்டர்லேயே பகவான் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பகவானோட ஆப்பிலன்ஸ் சொல்லியிருக்கேன். 10th சாப்டர்லேயும் சொல்ல போகிறார் இன்னும் நிறையா பகவான். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறா, கிருஷ்ணர் ஒரு மனுஷன், கொஞ்சம் மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா தெரியும், நம்மளோட கொஞ்சம் மிஸ்டிக் பவர்ஸ்லாம் நிறையா இருக்கே தவிர அவருக்கு பகவான் கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். நான் இந்த பவர் பாயிண்டில் ப்ரெசன்டேஷனில் ஒரு பிக்சர் போட்டிருந்தேன். இந்த மகாபாரதம்
யுத்தம் குருஷேத்ரா வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர் கிருஷ்ணரை போய் மீட் பண்ணுறான். 2 பேர் யாரு? துரியோதனன், அர்ஜுனன். ஸோ துரியோதனன் எங்கே இருக்கான்? கிருஷ்ணர் வந்து அப்போ படுத்துட்டு இருக்காரு, வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. துரியோதனன் எங்கே இருக்கான்? தலை பக்கத்தில் சேர்ல. அர்ஜுனன் கால் பக்கத்தில். ஸோ இதுலேயே நம்மளுக்கு 2 விதமான பீப்புள் தெரியாது இல்லையா? அர்ஜுனனுக்கு பகவான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ பகவானோட லோட்டஸ் ஃபீட் பக்கத்தில் அர்ஜுனன் உட்காந்துருப்பான் கிருஷ்ணா. பட் துரியோதனன் என்ன நினைக்கிறான்? அவஜானதி மாம் மூடா. இதுதான் கிருஷ்ணன் சொல்றான், மானுஷன் தன்மாஸ்டர். துரியோதனோட வேர்ல்ட் வியூ என்னன்னா, கிருஷ்ணருக்கும் ஏதோ ஒரு என்னோட கொஞ்சம் ஏதோ பவர்ஸ் இருக்கு, பட் டிஃபீட்டபிள், அவரும் மனுஷன் தான் நம்மள மாதிரி அப்படின்னு நினைச்சிருந்தாலும் துரியோதனன். ஸோ கிருஷ்ணா நீ எனக்கு தேவையில்லை, உன்னோட ஆர்மி எனக்கு கொடுத்துட்டுன்னு சொல்றான். அர்ஜுனன் என்ன சொன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை கிருஷ்ணா, நீ என் கூட இருந்தா ஃபைட் கூட பண்ண மாட்டேன் கிருஷ்ணா. இல்லையா? பரவாயில்ல கிருஷ்ணா, நீ என் கூட இருக்கு. ஸோ எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன், எத்தனை பார்த்தோ தனுஷன். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எங்கே இருக்காங்களோ தத்திர ஸ்ரீ விஜயோ போது குருவான் அங்கே எப்பயுமே விக்கி. ஸோ அர்ஜுனன் அது தெரிஞ்சு. ஸோ கிருஷ்ணர் 2 types ஆஃப் பீப்புள் சொல்கிறது இல்லை இந்த 9th சாப்டரில். ஸோ ஒருத்தருக்கு இந்த ஞானம் கிடையாது. கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் பகவான், அந்த ஞானம் இல்லாதவா. கிருஷ்ணரும் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஸோ கிருஷ்ணர் என்ன பகவத்கீதா சொல்கிறேன், நானும் ஒரு பகவத்கீதா எழுதுவேன். இதே மாதிரி தான் இப்போ உலகத்தில் வந்து பிரபுபாத் வந்து அமெரிக்காவில் இருந்தப்போ ஒரு லேடி வந்து பிரபுபாத் அப்ரோச் பண்ணிட்டு கேட்டாங்க, எனக்கு பகவத்கீதா படிக்கணும், எனக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு ஏதாவது புக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு. பிரபுபாத் யோசிச்சு பார்த்தப்போ அப்போ அந்த டைமில் ஐ திங்க் 200 இங்கிலீஷ் கமெண்ட்ரிஸ் அட்லீஸ்ட் இருந்தது. அட்லீஸ்ட் 200 கமெண்ட்ரிஸ் இங்கிலீஷில் இருந்தது. பிரபுபாத் கிட்ட இவங்க கொஸ்டின் கேட்கறச்சு ஒரு புக்கு கூட பிரபுபாத்தால சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கிருஷ்ணரோட மெசேஜ் இந்த பகவத்கீதை எடுத்துட்டு அவ என்ன சொல்லணுமோ அதை புகுத்திட்டான் கிருஷ்ணரோட மெசேஜ். ஸோ பகவான் சொல்லிட்டார், நம்ம பகவானே நம்பிட்டோம்னா பகவான் சொல்றதை மாற்றுவோமா? நம்ம மாற்றுவான். கிருஷ்ணரும் ஒரு ஃபிலாசபர், அந்த ஃபிலாசபியை நான் எனக்காக யூஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றது கிருஷ்ணர் சொல்றது. அவர் ரொம்ப பெரிய ஃபிலாசபர், உலகம் அவர் சொல்றது கேட்குறது. ஸோ என் ஃபிலாசபி அவர் சொன்னார்னு சொன்னா என் ஃபிலாசபி உலகம் எடுத்துக்கோங்க இல்லையா? அந்த மாதிரி. ஸோ பிரபுபாதால ஒன்று கூட சொல்ல முடியல. பட் பிரபுபாத் கமெண்ட்ரி எழுதிருக்காரு, ரைட்? அந்த கமெண்ட்ரி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பகவத்கீதா ஆஸ் இட் இஸ், எப்படி இருக்கும் அப்படியே. இந்த ஒரு புக் 200 கமெண்ட்ரிஸ் இருந்தது பிரபுபாத் எழுதுறதுக்கு முன்னாடி. உலகத்தில் ஒரு டிவோட்டி கூட கிரியேட் பண்ண முடியும். பகவத்கீதா படித்தா டிவோட்டி ஆனமா இல்லையா? கிருஷ்ணன் சொல்கிறார், சர்வதர்மான் பதிப்பிச்சா மாமேகம் சரணம். என்கிட்ட நீ சரணங்க. ஒருத்தர் கூட சரணம் இல்லை கிருஷ்ணர்கிட்ட அந்த 200 புக்கு படிச்சு. பட் பிரபுபாதோட ஒரு புக் world over has created innumerable devotees. Every single major city உலகத்தில் போனேன்னா அங்கே டிவோட்டிஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் டெம்பிள்ஸ் இருக்கு மேஜர் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில். நான் வந்து காலேஜ் படிக்கிறது என்னோட ரீசர்ச் பேப்பர் ஒன்று பப்ளிஷ் ஆச்சு. ஸோ யூரோப்பில் போய் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து காசு அவ்வளோவா கிடையாது. ஒரு யூரோப் போகிறோமே, யூரோப் அப்படியே சுற்றி பார்க்கலாமே ஒரு ஆசை, காசும் இல்லை. பட் எவ்ரி மேஜர் சிட்டி டிவோட்டிஸ் இருந்தார். தே வர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். பிரபுபாத் வந்து ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணியிருந்தார் எவ்ரிவேர் இந்த மாதிரி. அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆர் பேசிஸ் ஆஃப் பிரபுபாத். பிரபுபாத் எங்கள் 2 பேருக்கும் தெரியும். ஸோ அதனால் எங்களுக்கு தங்க வச்சுருந்தா, எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தா. ஸோ திஸ் இஸ் பிரபுபாத், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் கூட இருந்தால் அவள் வந்து கிருஷ்ணரை தப்பாக நினச்சிக்கிறா. கிருஷ்ணரோட மெசேஜ் அதனால அவள் எடுத்துக்க மாட்டேங்கிறா. அதனால அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடியாது. பை ஃபெயிலியர் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன ஆக்ட் பண்ணாலுமே 3rd சாப்டர் 5th சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம உலகத்தில் ஆக்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? செயல் எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் செய்யாமல் இருக்க முடியும்னு சொல்கிறேன்? இருக்கவே முடியாது. மூச்சு விடுறது கூட ஒரு செயல் தானே. நீ மூச்சு விடாமல் இருப்பலா? நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கேன், எதுவுமே பண்ண மாட்டேன், எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆனால் செயல் பண்ணால் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். செயல் பண்ணால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது? 3rd சாப்டர் 5th சாப்டர் யாரெல்லாம் வந்து கர்மா. இதுதான் நல்லது பண்ணாலோ கெட்டது பண்ண எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. நம்ம நல்லது பண்ணாலோ கெட்டது பண்ணாலோ அதுக்கு நல்ல வினைகள் வரும், கெட்ட வினைகள் வரும். இது நம்மளுக்கு பில்ட் ஆகிட்டே போகும். கர்மா பில்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்காக பிறப்போம். பிறக்கிறதுனால என்ன பிரச்சனை?
பிறக்கிறதுனால பாக்கி 3 நம்ம அனுபவிக்கணுமே. பர்த், டெத், டிசீஸ், ஓல்ட் ஏஜ். பிறந்ததுக்கு அப்புறம் நிற்காது, அதோட அந்த கண்டினியூட்டி போகும். சரி, பர்த், டெத், டிசீஸ், ஓல்ட் ஏஜ் கூட பரவாயில்லப்பா, நான் எனக்கு என்ன, நான் ஏசி வீட்டில் இருக்கேன், நல்ல கார் இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறேன், நான் பிறந்துட்டே இருக்கேன், நல்லா கர்மம் பண்ணிகிட்டே இருக்கேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இருக்கா இல்லையா? என்ன பிரச்சனை இருக்கு? ஓல்டேஜ் பற்றி எல்லாருக்கும் வருது, நான் நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், அது ப்ராப்ளம் இருக்குது. பட் நம்மளுக்கு எதுவுமே இல்லாட்டியுமே இந்த உலகத்தில் 3 கைண்ட் ஆஃப் மிசரிஸ் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. அத்தியாத்மிகா, ஆதிபௌத்திகா, அதிபௌத்திகா. இதுதான் பிரச்சனை. நம்மளாலே நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம மூட்டு வலி, தலைவலி, நம்ம மைண்டு. மித்தவங்கனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை மனுஷனால இல்லாட்டியும் எறும்பு கடிக்கிறது, கொசு கடிக்கிறது, கொரோனா மாதிரி வைரஸ் வருது. ப்ளஸ் ஆதி தெய்வீகா, இப்போ மழை பெஞ்சிட்டு நம்மளால் வெளியில் உட்கார முடியல, புயல் அடிக்கிறது. எங்கள் வீட்டில் இப்போ மெட்ராஸில் புயல் அடிச்சா 3 வாட்டி தண்ணி உள்ளே வந்துருக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே. மழையே இல்லாட்டியும் பிரச்சனை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை. ஸோ இந்த உலகம் நம்மளை ஹாப்பியாக இருக்கவே கூடாது. இதுதான் பிரச்சனை. இப்போ பகவானோட மெசேஜ் நம்ம கேட்கலன்னா, என்னதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம நினச்சாலுமே வீல் எண்ட் அப் இன் மிசரபிள் கண்டிஷன். ஒரு கஷ்டமான கண்டிஷன் தான் எப்பயுமே இந்த உலகம் நம்மளை வச்சு. இது ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். பட் கிருஷ்ணர் இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறார். இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைட்டில் கொடுக்குறார். மகாத்மா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறார். மகாத்மானஸ்க்கு மாம் பார்த்தா தெய்வம் பிரகிருதி மாஷ்டிதா. இப்போ நம்மளும் மகாத்மான்னு டைட்டில் கொடுக்குறோம் இந்த இந்தியாவில். எஸ்பெஷலி நம்மளோட ஃபாதர் ஆஃப் த நேஷன் யாருன்னு கேட்டால் மகாத்மா காந்திஜி இதுதான் சொல்லுவாங்க. பட் அவருக்கு நம்ம நம்மளே கொடுத்த டைட்டில். ஆனால் கிருஷ்ணரோட டெஃபினேஷன் படி மகாத்மானா யாருன்னா தெய்வம் பிரகிருதி மாஷ்டிதா. யார் ஒருத்தர் கிருஷ்ணரோட டிவைன் எனர்ஜியில் ஷெல்டர் எடுத்திருந்தாலும். 3 எனர்ஜி பார்த்தோம்ல. கிருஷ்ணருக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி இருக்குது, கிருஷ்ணரோட இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, கிருஷ்ணருக்கு மார்ஜினல் எனர்ஜியும் இருக்குது. மார்ஜினல் எனர்ஜி யாரு? நம்ம தான் மார்ஜினல் எனர்ஜி. ஆத்மா தான் கிருஷ்ணரோட மார்ஜினல் எனர்ஜி. நம்ம இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். கிருஷ்ணர்கிட்ட ஷெல்டர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இங்கே மாதிரி மாயா கிட்ட ஷெல்டர் எடுத்துக்கலாம், மெட்டீரியல் நேச்சர் கிட்ட ஷெல்டர் எடுத்துக்கலாம். ஆனால் மகாத்மாங்கிறது யாருன்னு கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் என்கிட்ட ஷெல்டர் இருக்குது, என்னோட இன்டர்னல் எனர்ஜி கிட்ட ஷெல்டர் எடுத்துட்டாலும் தெய்வீக பிரகிருதி, அவர் தான் மகாத்மா. அந்த மகாத்மாவோட செயல் என்ன? மித்தவாளோட செயல் என்ன? கிருஷ்ணர்கிட்ட யார் ஒருத்தர் ஷெல்டர் எடுக்கலையோ அவள் என்ன பண்ணுறா? காத்தால போவா, ஆஃபீஸ் போவா, ப்ராப்ளம் பிஸ்னஸ் ரன் பண்ணுவா, காசு சம்பாதிப்பா, அவளுக்காக என்ஜாய் பண்ணுவா. அதே மாதிரி கோன வெக்கேஷன், எனக்கு என்னென்ன சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி செயல்களை பண்ணிட்டு இருப்பா. பட் மகாத்மாக்கள் என்ன பண்ணுவா? சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திடம்ருதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யயுக்த உபாசதே. சததம் கீர்த்தயந்தோ மாம், எப்பயுமே கிருஷ்ணரோட க்ளோரிஸ், பேரு, நாம, ரூப, குண, லீலா இதை சேன் பண்ணிகிட்டே இருப்பான். இவா தான் மகாத்மா. அதுவும் எப்படி பண்ணுவான்? எப்பயுமே இப்போ இன்னைக்கு ஒரு நாள் பண்ண, நாலு 10 நாள் பண்ணலப்பா, அதுக்கப்புறம் திருப்பி எப்பயாவது தோன்றது, அந்த மாதிரி இல்லை. ஆல்வேஸ். இது ஆல்வேஸ் பண்ணணும்னா ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தேவை. ஏன்னா சில டைம் உங்களுக்கு பண்ண வேண்டாம்னு தோணும் இல்லையா? பண்ண வேண்டாம்னு தோணுனாலும் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டி தேவை. அது என்ன குவாலிட்டி தேவை? டிட்டர்மினேஷன் தேவை நம்மளுக்கு. ஏன்னா இந்த மைண்டு சொல்லுவோம், இன்னைக்கு எதுக்கு நேற்று தான் பண்ணிட்டோம், இவ்வளோ பக்தி பண்ணியாச்சு, இன்னைக்கு எதுக்கு நம்ம பண்ணணும்? இல்லை பகவான் சொல்லியிருக்கா நான் பண்ணணும். அதுக்கு டிட்டர்மினேஷன் தேவை. ஸோ இந்த மகாத்மாஸ்க்கு அந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டிட்டர்மினேஷன் அவள் இருக்கிறதுனால தான் தேர் ஏபிள் டு சததம் கீர்த்தன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அவளால் இனிஷியல் ஸ்டேஜில் அதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவள் பகவானோட கனெக்ட் ஆகிறா மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அதுக்கப்புறம் அவளால் நீ நிறுத்த சொன்னாலும் நிறுத்த முடியாது. இல்லைப்பா நீங்கள் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணாதான் சொன்னாலும் சேன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த டேஸ்ட் கிடச்சிருக்கு. பகவானோட டேஸ்ட், பக்தியோட டேஸ்ட், டிவோஷனல் சர்வீஸோட டேஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவா தான் மகாத்மா. மகாத்மாங்கிறவா யார்? பகவான் கடியில் சரணாகதி பண்ணியிருக்காளோ, ஷெல்டர் எடுத்துருக்காளோ, இவா தான் மகாத்மா. இது இல்லாமல் இன்னொரு இது இல்லாமல் கிருஷ்ணர் இன்னும் நிறைய பேர் என்ன வச்சுருக்கோம். அடுத்த வாரம் கிளம்பு. ஆர்த்தோ, அர்த்தாசி, ஜிக்யாசு, ஞானி, இந்த 4 விதமான பேர் என்கிட்ட வருவா. இவெல்லாம் பக்தர்கள்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தோனா யாருக்காவது ஒருத்தர் ஏதாவது கஷ்டம் இருக்குது, பகவான் கிட்ட நம்ம போவோம், நேச்சுரல், எனக்கு கஷ்டமாக இருக்கு கிருஷ்ணா என்னை காப்பாற்று.
இன்னொன்று அத்தாட்சி, எனக்கு வந்து இன்னும் காசு வேணும், இன்னும் பெரிய வீடு வேணும், எனக்கு ஏதாவது வேணும், எனக்கு என்ன தேவையோ அதை கேட்க போகிறேன் எனக்காக. ஜிக்ஞாசு யாராவது ஒருத்தர் க்யூரியஸாக இருக்கான் கிருஷ்ணரை பற்றி, யார் கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா ஒரு ஞானி, ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி தெரியும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும். இவாளெல்லாம் ஏற்கனவே கிருஷ்ணர் 7th chapterல சொல்லியிருக்காரு. இப்போ கிருஷ்ணர் இங்கே இன்னொரு 3 விதமான பேரை சொல்கிறார். இன்னொரு 3 விதமான பேர் அவளை விட கொஞ்சம் கீழே இவா இருக்கிறவா. ஒரு விதமான பக்தர்கள் எப்படின்னா கிருஷ்ணரை எப்படி பார்க்குறான்னா ஒன் வித்தவுட் அ செகண்ட், நானும் கடவுள் ஆகல, பிரம்மன் தான் ஒன்று தான் இருக்குது. இது ரொம்ப பிரச்சனையானது. இவாளை தான் கிருஷ்ணர் பிரபுபாத் வந்து மாயாவாதின்னு சொல்கிறார். இவாளோட philosophy இஸ் மாயா. வாதாங்கிறது ஆர்கியூமெண்ட், வாதா மீன்ஸ் ஆர்கியூமெண்ட். இவளோட ஆர்கியூமெண்ட் என்ன? தேர் ஆர்கியூமெண்ட் இஸ் கால்ட் மாயா. அதனால அவள் பேர் மாயாவாதி. இது அவுட் ஆஃப் ஸ்கோப். இதை பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாக தேவை. ஸோ இவா வந்து ஒரு விதமான வர்ஷிப்பர்ஸ் கிருஷ்ணரை. இன்னொரு விதமான வர்ஷிப்பர்ஸ் என்ன? அவளே மைண்டில் பகவான் இருக்கான்னு கன்காக்ட் பண்ணிக்கிறது. இப்போ இந்த கல் தான் பகவான், இந்த மரம் தான் பகவான், இந்த இல்லாட்டி டெமிகாட்ஸை கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு ஏற்றுக்கிறது. இப்போ முருகன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், பிரம்மா இருக்கார், இந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்காங்க. இவங்க தான் பகவான் அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அவளும் என்னதான் வர்ஷிப் பண்றான் அல்டிமேட்லி, ஆனால் அவர் தப்பான வழியில் என்ன வர்ஷிப் பண்றான்னு சொல்றாரு. அது நம்ம 7th chapterலயே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. டெமிகாட் வர்ஷிப் பற்றி டீட்டெயிலாக நம்ம சம்மரி பார்த்துட்டு. இன்னொரு விதமான பக்தர்கள் கிருஷ்ணரோட யூனிவர்சல் ஃபார்ம், விஸ்வரூபம், கிருஷ்ணரோட யூனிவர்சல் ஃபார்ம் 11th chapterல நம்ம அது இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். அதனால அதை பற்றி நான் அவ்வளோவா சொல்லுவேன். ஸோ இந்த 3 விதமான பக்தர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இவாளெல்லாம் வேண்டினா நம்ம எங்கே போவோம்? இவாளெல்லாம் வர்ஷிப் பண்ணுறோம் இல்லையா நம்ம. இப்போ நம்ம வந்து தேவதைகள் தேவர்கள் எல்லாம் வர்ஷிப் பண்ணுறோம், எங்கே போவோம்? அவளோட பிளானெட்டுக்கு போவோம், அவளோட லோகத்துக்கு போவோம். நம்ம பித்ருக்கள் எல்லாம் வர்ஷிப் பண்ணுறோம், நம்மளோட பித்ருலோகத்துக்கு போவோம். சில பேர் பூத பிசாச்சிகள் எல்லாம் வர்ஷிப் பண்ணுவான், பிளாக் மேஜிக்னு சொல்லுவான். அவள் எங்கே போவா? அவளுக்கு மத்தியில் தான் இருப்பாள், அவளோட டெஸ்டினேஷன். பட் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? யார் ஒருத்தர் என்ன வர்ஷிப் பண்ணுறாலோ அவள் என்னோட பிளானெட்டுக்கு வருவான். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம வந்து இந்திரனை வர்ஷிப் பண்ணுறோன்னா இந்திரனோட பிளானெட்டுக்கு போயிடுவோம். அங்கே நல்ல ஆப்புலெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்திரன் வந்து கிங் ஆஃப் ஹெவன்லி பிளானெட். இப்போ நம்ம இருக்கிறதுல அம்பானி ரிச்சஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அவன் உன்னோட ஆப்புலன்ஸ் வந்து இந்திரனோட ஒரு ட்ராப்பு கூட கிடையாது. அப்படி வச்சுக்கலாம். இந்திரனோட ஆப்புலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆப்புலன்ஸ். அதை நம்மளால இங்கே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நம்ம அதுக்கான வேலையை பார்த்தோம்னா நம்ம இந்திர லோகத்துக்கு போய் அனுபவிக்கலாம், பித்திருக்கள் லோகத்துக்கு போகலாம். ஆனால் இந்த இதுக்கும் கிருஷ்ணரோட பிளானெட்டுக்கு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுவோம்? எக்ஸாக்ட்லி. மித்த பிளானெட்டுக்கெலாம் போனால் நம்மளோட நல்ல கர்மா பண்ணாதான் அங்கே போக முடியும். கரெக்டாக நல்லா அனுபவிக்கணும், நல்ல கர்மா பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த கர்மா தீர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம இங்கே பிறக்கணும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம நான் வந்து இந்த வருஷம் இந்த லைஃப்பில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், செத்து போயிட்டேன். திருப்பி பிறக்கிறேன், நான் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. திருப்பி ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்த லோகத்துக்கே போனாலும் திருப்பி இந்த பூலோகத்துக்கு வந்து திருப்பி அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுற வேலையை பார்த்தா இதுதான் திருப்பி அந்த பர்த், டெத், டிசீஸ், ஓல்டேஜ் சைக்கிளில் நம்ம மாட்டிடுவோம். பட் ஆனால் கிருஷ்ண லோகத்துக்கு போனால் பர்மனன்ட், திரும்பி வர தேவை, இட்டர்னல். அதோட இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு எண்டவர் போடுறேங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன் அதுக்காக. அடுத்த ஜென்மத்தில் இந்த எண்டவர்லாம் வந்து 0 வைப் அவுட், ஸ்லேட் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீ ஏபிசிலேருந்து ஆரம்பிச்சுங்க. பட் ஆனால் பக்தி அப்படியா? கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? பக்தி அப்படி கிடையாது. நம்ம ஒரு மகாமந்திரம் சொன்னாலும் அது நம்மளோட அக்கௌண்ட்டில் பர்மனெண்ட்டாக இருக்கும். இதுதான் பக்தியோட டிஃப்ரென்ஸ். இதனால தான் இது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். கிருஷ்ணருக்கு நம்ம வர்ஷிப் பண்ணோம்னா நம்ம இந்த சைக்கிள் ஆஃப் பர்த், டெத், டிசீஸ், ஓல்டேஜ்லேருந்து வெளில போயிடும். நான் அந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். கர்மா நல்லது கெட்டது, கர்மா நல்லா திருப்பி பிறக்கிறோம், பர்த், டெத், டிசீஸ், ஓல்டேஜ் சைக்கிளில் இருக்கும். பட்
கிருஷ்ணரை வர்ஷிப் பண்றதுனால என்ன வித்தியாசமா நடக்குது? பக்தி நிறைய பண்ணி கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்தா டெஃபினட்டா வந்து நச்சுரல் பாடியோடய நான் கொண்டு போய் நெக்ஸ்ட் பர்த்ல எங்கே விட்டீங்களோ அங்கே பண்ணிடுவேன். அது சரி, பட் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணாலும் சாப்பிட்றோம், நடக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், வேலை செய்கிறோம், கர்மா தானே ஆறுது, அக்யூமுலேட் ஆறுது இல்லையா? திருப்பி பிறக்கணும் இல்லையா? அப்போ கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு கிருஷ்ண பக்தி பண்ணணும்னா பக்தி மித்த ஆக்டிவிட்டியில் நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா நம்மளுக்காக பண்ணுறோம். நான் ஆஃபீஸ் எதுக்கு போகிறேன்? காசு சம்பாதிக்கிறேன். எதுக்காக காசு சம்பாதிக்கிறேன்? நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், எனக்காக. நான் நல்ல வீட்டில் இருக்கணும், நான் நல்ல காரில் போகணும், நான் நல்லா சாப்பிடணும். இது எல்லாம் நம்ம பண்ணுறது நம்மளுக்காக. எப்போ நம்மளுக்காக நம்ம பண்ணுறோமோ அது நம்ம கர்மா அக்கௌண்ட்டில் வந்துடும். நம்ம பக்தி யாருக்காக பண்ணுறோம்? பகவானுக்காக பண்ணுறோம். வெளியில் பார்க்கறதுக்கு மித்தவா பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். பக்தர்களும் பக்தர் இல்லாதவர்களும் ஆக்டிவிட்டி வெளியிலேருந்து பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அவளும் ஆஃபீஸ் போகிறா, இவளும் ஆஃபீஸ் போகிறா, அவளும் சாப்பிட்றா, இவளும் சாப்பிட்றா. ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுறா? ஃபஸ்ட்டு பகவானுக்கு சாப்பாடு கொடுக்குறா. கிருஷ்ணா நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு கிருஷ்ணா, இதெல்லாம் கிடைச்சது ஒன்றால் தான். சன், மூன், விண்டு, ஏர்லாம் நான் எடுத்து வரல, நீ தான் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க, ஃபஸ்ட்டு நீ எடுத்துக்கோ கிருஷ்ணா. கொடுத்துட்டு நம்ம பிரசாதமாக சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? அந்த ஃபுட்டு ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகுது. அதில் இருக்கிற கருமாலாம் கிருஷ்ணர் எடுத்துக்கிறேன். நான் எனக்காக நீ பண்ணு, இதுதான் கிருஷ்ணர், இதுதானே பக்தி. நான் உனக்காக நீ பண்ணாத, எல்லா விஷயமும் நீ பண்ணு, ஆனால் எனக்காக பண்ணு. இதுதான் சொல்கிறேன். ஏன்னா மித்தவளெல்லாம் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா? டெமிகாட் வர்ஷிப் பண்ணால் டெமிகாட் பிளானட் போகலாம், ஆன்சிஸ்டர்ஸ் பித்ருக்களை வர்ஷிப் பண்ணால் பித்ருக்கல் பிளானட்டுக்கு போகலாம். பட் கிருஷ்ணரை எப்படி வர்ஷிப் பண்ணுறது? கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணால் கிருஷ்ணர் பிளானட் போகலாம் சொல்லிட்டார் கிருஷ்ணர். பட் கிருஷ்ணரை எப்படி வர்ஷிப் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமா கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுறது? கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்திலே நீங்கள் தான் சொன்னீங்க, பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பேர். கிருஷ்ணர் நம்ம கிட்டேருந்து பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க. நீ ஒரு இலையை கொடு, நீ ஒரு ஃப்ளவர் கொடு, இங்கே ஃப்ளவர் எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க போதும் இது கிருஷ்ணருக்கு. ஆனால் எப்படி கொடுக்கணும்? பக்தியோட, லவ்வோட கொடுக்கணும். அதுதான் பார்க்குறேன். கிருஷ்ணர் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியை பார்க்கறது இல்லை. ஒருத்தர் வந்து நம்ம கோடிக்கணக்கான ரூபா கொடுக்கலாம், பட் ஆனால் கிருஷ்ணர் மேலே பிரியம் இல்லாமல் கொடுத்தா கிருஷ்ணருக்கு அது தேவையே இல்லையே. எல்லாருக்கிட்டேருந்தும் வரவங்க கிட்ட எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட என்ன வர்றது? கிருஷ்ணருக்கு என்ன தேவை? நம்மளோட பணம் தேவையா? நம்மளோட பூ தேவையா? நம்மளோட பழம் தேவையா? எதுவுமே கிருஷ்ணருக்கு தேவையில்லை. கிருஷ்ணருக்கு ஆத்மாராமன் ஒரு பேர், செல்ஃப் சஃபிஷியன்ட். எக்ஸ்டர்னலாக கிருஷ்ணருக்கு எதுவுமே தேவை கிடையாது. கிருஷ்ணனாலே கிருஷ்ணர் சாட்டிஸ்ஃபை. பட் கிருஷ்ணருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கிருஷ்ணர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது லவ், பக்தி. எனக்கு வந்து அம்மா அப்பா யாரும் இல்லை, கிருஷ்ணரை போயிட்டு வணங்கி பட்டர் வாங்கி வச்சேன். எனக்கு யாருமே கிடையாது. அம்மாவுக்கு அம்மா பொண்ணு, அம்மாவுக்கு நான் ஒரு பொண்ணு தான். என்னுடைய வயிற்றில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது கிருஷ்ணர் போலவே எனக்கு பிறக்கணும் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுது அவருக்கு பட்டர் வாங்கி வச்சேன் சாமி. இன்னைக்கு பெரிய பொண்ணுக்கும் 3 பையன், 2வது பையனும் பையன், 3வது பையனும் பையன். ரொம்ப சந்தோஷமா கொடுத்தாரு. எது நம்ம கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தாரு. எனக்கு யாருமே இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் பட்டர் வாங்கி வச்சு நாங்கள் வணங்குறாங்க. இன்னைக்கு நாங்கள் விளையாண்டு. பட் அல்டிமேட்லி நம்மளுக்கு கிருஷ்ணர் தானே ஃபாதர். நம்ம அப்பா அம்மா இந்த ஜென்மத்தில் நம்ம அப்பா அம்மா, அடுத்த ஜென்மத்தில் வேற யாரோ நம்மளோட அப்பா அம்மா, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வேற யாரோ, இதுக்கு முன்னாடி யாரோ நம்ம அப்பா அம்மாவாக இருந்துக்கலாம். பட் நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா யாரு? கிருஷ்ணர் தான். இதனால தான் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணுறோம். மிச்சது எல்லாமே டெம்பரரி இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்காது. பட் கிருஷ்ணர் பியூர் பேர், அப்பியூர் பேர், எப்பயுமே நம்ம கூடயே இருந்திருக்காரு பரமாத்மாவா. நம்ம கிருஷ்ணரை வந்து பார்க்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. கிருஷ்ணர் யாருன்னு கண்டுக்க கூட இல்லை. ஆனாலும் கிருஷ்ணர் நம்மளை விடலையே, நம்ம கூட எல்லா ஜென்மத்திலையும் வராரு பரமாத்மாவா இல்லையா? ஸோ இதுதான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக கிடையாது. நம்ம கோடியாக செலவு பண்ண தேவையில்ல. நம்மளால முடிஞ்சது என்னவோ கிருஷ்ணருக்கு பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணுறோங்கிறது தான் கிருஷ்ணர் பார்க்குறாரு. நம்ம லவ்வோட பண்ணுறோமா? பத்திரம் புஷ்பம் பலம் சொல்லுது. அதோட கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணுமா? எத்தரோஷி எதர்ஷனாஷி எத்தி ஹோசிதர். நீ எதை வேணா எதை பண்ணுறியோ எல்லாமே எனக்காக பண்ணு.
எத்தரோஷி என்னென்ன நீ பண்றியோ எனக்காக பண்ணு. ஏத் ஜுஹோஷி ஏத் அஷ்னாஷி என்னென்ன சாப்பிட்றியோ அது எனக்காக பண்ணு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு நீ சாப்பிடு. என்னென்ன நீ தானமாக கொடுக்குறியோ எனக்காக கொடு. அப்படி நீ பண்ணேன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அனன்யாஸ் சிந்தையன் தோமா ஏஜனா பிரதிபாசதி தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகா. எவன் ஒருவன் அனன்யா சிந்தையன் தோமம், அனன்யா அன்யன்னா டிஃப்ரெண்ட், அனன்யான்னா ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணரை மட்டுமே நம்ம ஏற்றுட்டு கிருஷ்ணருக்காகவே நம்ம பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம செயல் பண்றவங்களுக்கு கிருஷ்ணர் உனக்கு என்னென்ன இல்லையோ அதை நான் தரேன், உனக்கு என்ன இருக்கோ அதை நான் ப்ரொடெக்ட் பண்றேன். இதான் கிருஷ்ணர் சொல்றாரு. இதனாலதான் நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணாம அந்த பக்தி ப்ரொடெக்டடா இருக்கு. கிருஷ்ணர் அடுத்த ஜென்மத்துல திருப்பி எங்க நம்ம விட்டோமோ அங்க இருந்தே கண்டினியூ பண்ணுறது. ஸோ இதுதான் பக்தி. யார் வேணா பண்ணலாமா பக்தி? இல்ல பக்திக்கு ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இவாதான் பண்ணணும் இவாதான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? கிடையாது, அதுவும் கிடையாது. பக்தி எப்படிப்பட்ட ஒரு இதுன்னா யார் வேணா பக்தி பண்ணலாம். இப்ப வேதம் படிக்கணும்னா விமனால படிக்க முடியாது, மென்னால தான் வேதம் படிக்க முடியும். ரைட்? இப்போ நீங்க காயத்ரி சாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் நடந்ததுனால நீங்க காயத்ரி சாண்ட் பண்ணணும். அதுவும் காயத்ரி எப்போ வேணா பண்ண முடியாது, சந்தியால தான் பண்ணணும். பட் பக்தி அப்படி கிடையாது, யாரு வேணா பக்தி பண்ணலாம், எப்போ வேணா நம்ம பக்தி பண்ணலாம். ஆனா நம்மளோட பலன் எல்லாருக்கும் உண்டு. இதுதான் பக்தி, இதுதான் க்ளோரி ஆஃப் பக்தி. கிருஷ்ணர் இதுதான் சொல்றாரு, நீ என்ன வர்ஷிப் பண்ணு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எப்படி வர்ஷிப் பண்ணோம்? பத்திரம் புஷ்பம் பலன் பலன். இது டெய்லி நம்ம சாப்பிட்றோமா? கிருஷ்ணா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஆஃபர் பண்றேன், அதை நான் பிரசாதமா எடுத்துக்கிறேன். இதுதான் பக்தி, இவ்வளவு சிம்பிள் பக்தி. அதுவும் எஸ்பெஷலி இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டார் பக்தி. யாக யஜ்யங்கள் நம்ம பண்ண தேவையில்ல, பயங்கர மெடிடேஷன் நம்ம பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பகவத் நாமா சொன்னா போதும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. ஜஸ்ட் பை சாண்டிங் கிருஷ்ணாஸ் நேம், கிருஷ்ணனோட நாமத்தை சொல்றதுனால நம்மளுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். இந்த நாமும் நான் சொன்ன மாதிரி யார் வேணா சொல்லலாம், மேல் ஃபீமேல் யங் ஓல்டு யார் வேணா சொல்லலாம், எப்போ வேணா சொல்லலாம், காத்தால மத்தியானம் சாயந்தரம் நைட்டு, எங்கே வேணா வீட்டுக்குள்ளே சொல்லலாம், வெளியில் சொல்லலாம், ரோட்டில் சொல்லலாம், நடக்கிறது சொல்லலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆனால் எல்லா பலனும் இந்த கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றதுனாலையும் கிருஷ்ணருக்கு பிரசாதம் ஆஃபர் பண்ணுறதுனாலையும் ஜஸ்ட் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம சென்சஸ்ல இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் சென்ஸ் எது சொல்லுவோம்? கண்ணில் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம், பேசுறோம். இது ரெண்டுத்தை நம்ம கிருஷ்ணரோட சர்வீஸ்ல என்கேஜ் பண்ணாலே நம்மளோட லைஃப் 90% சக்சஸ். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா இந்த சாப்பாடு நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க, உனக்காக நான் பண்ணியிருக்கேன், நீ சாப்பிட்டது மிச்சத்தை நான் எடுத்துக்கேன். கிருஷ்ணர் எதாவது சாப்பிட்றா ஒரு பருக்கு கூட எடுத்துருக்கு, நோட் தான் கொடுத்துருவாரு. கிருஷ்ணா இந்த டங்கு பேசுறதுக்கு இருக்கு, நான் ஒரு நாள்ல 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் 1 மணி நேரம் என்னால் முடிஞ்ச டைம் ஒரு நாமத்தை சேன் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே. இதை மட்டும் பண்ணாலே போதும். இதுதான் பக்தி. இதை பண்ணால் நம்ம ஹார்ட் பியூரிஃபை ஆகும். இப்போ நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும், பகவான் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டினால. லாஸ்டா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இந்த சாப்டர்லன்னா, இதுதான் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்ல லாஸ்ட் வருஷத்துல தான் கிருஷ்ணர் சொல்றார், நீ என்ன பண்ணும், இது பண்ணா என்ன உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றார், மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானாம் மத்பராயணா. இன்ஃபேக்ட் இந்த ஒரு வருஷ் கிருஷ்ணர் 2 வாட்டி சொல்றாரு. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வருஷ். கிருஷ்ணர் நம்மள 4 விஷயம் பண்ண சொல்றாரு. மன் மனா, எப்பயுமே என்னை பற்றி யோசிக்கும். எப்படி யோசிக்கணும்னு கிருஷ்ணர் சொல்ல, ஆனால் அது இம்ப்ளிசிட். கம்சனும் கிருஷ்ணரை பற்றி தான் யோசிச்சான். அந்த மாதிரி யோசிக்கலாம் கிருஷ்ணரை பற்றி கூடாது. கிருஷ்ணரை பற்றி அனுகூலியமாக யோசிக்கும், ஃபேவரபுளாக யோசிக்கும். கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணா நீ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கே, கிருஷ்ணா நீ இப்படி இருக்கே, ஃபேவரபுளாக யோசிக்கும் கிருஷ்ணரை பற்றி. பவ மத் பக்தோ, என்னோட பக்தராக எனக்கு வர்ஷித், என் மேலே டிவோஷனல் சர்வீஸ்.
மத்யாஜி, என்னை பத்தி என் மேலேயே அப்சார்ப்டா இருக்கு. மாம் நமஸ்குரு. இதுதான் இப்போ இது 3 விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா? என்னை பத்தி யோசி, என்னோட டிவோட்டி ஆகு. ஆக்சுவலி மத்தியா என்னை வர்ஷிப் பண்ண சொல்றாரு. நிறைய விதத்துல நம்மளால கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணணும். மாம் நமஸ்குரு, இந்த 4 விஷயத்துல நமஸ்குருங்கிறது என்ன? எனக்கு ஒபேசன்ஸ் ரெஸ்பெக்ட், எனக்கு நமஸ்காரம் சொல்றாரு. இந்த 4 விஷயத்துல 3 விஷயம் நம்ம எப்படி வேணா பண்ணலாம். என்னை பத்தியே யோசி கிருஷ்ணர் சொல்றாரு. மன்மனா, நீங்க ஒரு மாதிரி கிருஷ்ணரை பத்தி யோசிப்பாரு, நான் ஒரு மாதிரி கிருஷ்ணரை யோசிக்கலாம், எல்லாரும் வேற வேற மாதிரி யோசிக்கலாம். நீங்க ஒரு மாதிரி கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணலாம், நான் ஒரு மாதிரி கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணலாம். நீங்க ஒரு மாதிரி டிவோட்டியா இருக்கலாம், நான் ஒரு மாதிரி டிவோட்டியா இருக்கலாம். பட் ஆனா ஒரு விஷயம் நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் பிசிக்கலா கிருஷ்ணர் பண்ண சொல்றாங்க. மாம் நமஸ்குரு. டெய்லி நம்ம இங்க வரோம் இல்லையா ப்ரோக்ராம்க்கு, இல்ல வீட்டுல இருக்கோம், கிருஷ்ணருக்கு நம்ம நமஸ்காரம் வைக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. நீ எனக்கு வெய் நமஸ்காரம் வெயின்னு சொல்றாரு. எதுக்காக கிருஷ்ணர் நமஸ்காரம் வைக்க சொல்றாரு? எனி ஐடியா? நமஸ்காரம் வைக்கிறதுனால இம்ப்ளிசிட்டா நம்ம என்ன நமஸ்காரம், யாருக்கு நம்ம நமஸ்காரம் வைப்போம்? நம்மளோட பெரியவங்களுக்கு. பெரியவங்கன்னா நம்மளோட நாலேஜ் எதுல வேணா அவங்க பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் வைப்போம். இந்த ஜஸ்ட் நமஸ்காரம் வைக்கிறதுனால நம்ம என்ன இம்ப்ளிசிட்டா நம்ம என்ன நடக்கிறதுனா, நம்ம கிருஷ்ணன் நம்மளோட பெரியவர்னே ஏத்துக்கிறோம். கிருஷ்ணா நீ பகவான், நான் உன்னோட சேவன், நான் அதை ஏத்துக்கிறேன். இதுக்கு இந்த இந்த இது பேரு ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி தமிழ்ல பணி விடுது. ஒரு கொஞ்சம் பணி விடுங்க பகவான் கிட்ட போச்சு. ஏன்னா பகவான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா நம்ம இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்கும். நமஸ்காரத்தால அது வருது. ஒவ்வொரு டைம் இந்த நமஸ்காரமே ஒரு விதமான சரண்டர். லாஸ்ட் இது சொல்றேன். நமஸ்காரம் வைக்கிறது நம்ம எப்படி இருக்கும்? தலை கீழே இருக்கு. தண்டவத் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம்னா கை, தலை, செஸ்ட், நீ எல்லாமே கீழே இருக்கு இல்லையா? யாருக்கு நமஸ்காரம் வைக்கிறாங்களோ அவங்க நம்மள என்ன வேணா பண்ணணும். கரெக்டா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் வல்னரபிள் பொசிஷன். வல்னரபிள் இருக்கிறதுலே அந்த பொசிஷன்ல நம்ம ரொம்ப பாதுகாப்பு இல்லாத பொசிஷன். அது மிதிக்கலாம், நம்மள அடிக்கலாம், நம்மள கைக்கு தடுக்க கூட முடியாது. கை முன்னாடி இருக்கு, யார் என்ன பண்றான்னு கூட நமக்கு தெரியாது. அல்டிமேட்லி இந்த நமஸ்காரம் இஸ் a sign of surrender. பகவானுக்கு நம்ம கம்ப்ளீட்டா கிருஷ்ணா நான் எதுவுமே என்கிட்ட வச்சுக்கல, ஐம் நாட், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்ககிட்ட சரணடைறேன். அல்டிமேட்லி நமஸ்காரம் ends in surrender. But at least initial stage நமஸ்காரம் can signify கிருஷ்ணா நீ பகவான், நான் உன்னோட பார்ட் அண்ட் பார்சல், நான் உன்னோட சர்வெண்ட், என்னை ஏற்றுக்கோ. பட் ஓவர் டைம் that becomes surrender. ஸோ இதுதான் கிருஷ்ணனோட மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி த்ரைவம் ஆத்மானாம் மத்பராயணம். இதை பண்ணேன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்கிறார். நீ என்கிட்ட என் மேலே கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடுற. கிருஷ்ணரை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம், கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுறோம், கிருஷ்ணரோட டிவோட்டியாக இருக்கும், கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட அப்சார்ப்ஷன் எப்பயுமே, நம்மளோட நினைவு எப்பயுமே கிருஷ்ணர் மேலே இருக்கும். இது பேர் தான் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், ரைட்? அல்டிமேட்டாக நம்ம எப்பயுமே கிருஷ்ணரை பற்றி யோசிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எப்பயுமே கிருஷ்ணரை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எப்பயுமே கிருஷ்ணரை பற்றி யோசிக்கிறதுனால என்ன ஆகும்? கிருஷ்ணர் சொல்ல நீ என்கிட்ட வந்துடுங்க. இந்த 4 விஷயத்தையும் செஞ்சிடலாம். ஸோ இதுதான் 9th சாப்டரோட சம்மரி. இப்போ நிறையா இருக்குது, நான் நிறையா